ஹாய் மக்களை, இன்றைக்கி நாம் இந்த மீன்களில் உள்ள ஒரு பாரசைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம தமிழில் ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாரசைட், ஸ்பெனல்லா இன்செக்டான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த அதிகமாக வர்றது மயில் மீன், அப்புறம் அந்த நம்ம இந்த முள்ளங்கட்டைன்னு சொல்லுவோம், மெர்லின் ஃபிஷ். அப்புறம் பன்னிக்கட்டையில் ரொம்ப ரேராக தான் கடலில் வாழக்கூடிய ஒரு புழு. இது வந்து இதில் உடம்புல ஒட்டி தான் வாழும். இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்களோட சதை அப்புறம் அதோட ரத்தத்தை சாப்பிட்றது தான் இதோட வேலை. இதான் இதோட தலைப்பகுதி. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட தலை வந்து உடம்புக்கு உள்ளாடி இருக்கும், இத்தனை இடம் வெளியே இருக்குது. இது வந்து ஒரு வால் மாதிரி உள்ள பகுதி. இது நம்ம உடம்புல போச்சுன்னா எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏன்னா இது மீனில் வாழக்கூடிய பாரசைட்டு தான். மனிதர்களோட உடம்புல இந்த இது வாழாது. அதிகமாக இருந்தாச்சுன்னா மீன்களோட அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் அந்த மீட்டோட தரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது இருக்கிற இடத்துல அந்த மீட் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம சாப்பிடோம்னா அதை வந்து அரிஞ்சு களைஞ்சிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அது வந்து டேஸ்ட் இருக்காது அந்த பகுதி வந்து. இது வந்து எல்லா மீன்களில் இருக்காது, சில மீன்களில் மட்டும்தான் இந்த இது இருக்கும். ஆனால் சில சீசனில் மட்டும்தான் இது இருக்கும்.